பிடிவாதம் இருந்தவள செல்விதான் பேசி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தாங்க. என்னடா இது? என்ன ஆச்சு? நம்ம பூஜாவா இப்படி நடந்துட்டா? ஆமாக்கா, வந்த கோவத்துக்கு சப்பு சப்புன்னு அடிச்சிருந்திருப்பேன். செல்விதான் நீ தடுத்துட்டாங்க. நேர்ல பார்த்து அவளுக்கு புரியுற விதத்துல புத்திமதி சொல்றேன். அம்மாடி செல்வி, நீ எதையும் மனசுல வச்சுக்காதமா. உங்க அம்மா கிட்டயும் சொல்லுமா, எதையும் மனசுல வச்சுக்க வேண்டான்னு. அத்தை, புத்திமதியெல்லாம் சொன்னா அவளுக்கு புரியாது. பூஜா இப்போ சந்தோஷமா நிம்மதியா அவ புருஷன் கூட வாழணும்னு நினைக்கிறா. அந்த வாழ்க்கைய நாங்க அமைச்சு கொடுக்க போறோம். அது எங்களோட பொறுப்பு. இது உங்ககிட்ட சொல்லணும்னு தான் சொன்னேன், வேற எதுவும் இல்ல. இந்த பொண்ணுக்கு புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல. இருக்கிற கஷ்டத்துல சும்மா இருக்காம புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? அத்தை, எதுக்கு இப்படி பேசுறீங்க? நீங்க வருத்தப்படுற அளவுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. பக்கத்திலே சீக்கிரம் ஒரு நல்ல வீடா பார்த்து தண்ணி கொடுத்துன வச்சா எல்லாமே சரியா போயிடும். அதுவும் இல்லாம தனியா போனாதான் அவளுக்கும் பொறுப்பு வரும். சரிம்மா செல்வி, நேரம் ஆயிடுச்சு. உங்க மாமா எங்க 2 பேரையும் தேடிட்டு இருப்பாரு. நாங்க சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புறோம், நீங்களும் கிளம்புங்க. சரி அத்தை, உங்க உடம்பெல்லாம் பாத்துக்கோங்க. அண்ணி நீங்களும் தான். வரோம். வரேன்க்கா. வரேம்மா. என்னடி இது? சரி வாங்கம்மா, சாமி கும்பிடுவோம். வாங்கம்மா. வணக்கம் ஐயா. யார் பேருக்கு சாமி அர்ச்சனை? பேருக்கே பண்ணிடுங்க. சரிங்கம்மா. நீ மட்டும் உட்காந்து காய் நறுக்கிட்டு இருக்க. துணைக்கு பூஜாவை கூப்பிட்டுக்கலாம்ல. ஐயோ அவளா? நமக்கெல்லாம் செட் ஆகாது சாமி. ஏற்கனவே ஏடா கூடமா பேசிட்டு இருக்கா. நான் கூப்பிட்டு சமையல் வேலை கொடுத்தேன், அவ்வளவுதான். அப்புறம் நாம தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். நீ ஏன் இன்னும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசியிருப்பா. இரு, நானே கூப்பிடுறேன். ஏங்க சும்மா இருங்க, நானே பாத்துக்கிறேன். கோயிலுக்கு போனவ வீட்டுக்கு வரல, வரத்துக்குள்ள சமையல் வேலையை முடிச்சாகணும். இல்லனா அவ வந்து செஞ்சுட்டு இருப்பா. வாயும் வயிறுமா இருந்துட்டு புருஷன் கூட சேர்ந்து உழைச்சிட்டு இருக்கா. பெத்தவங்க நாம தான் கூட இருந்து எல்லாத்தையும் சமைச்சு போடணும். நீங்க இந்த வெங்காயத்தை உரிங்க, நான் அடுப்ப பாக்குறேன். அப்பா, இந்தங்கப்பா. மா, வினோத், பூஜா, இந்த எடுத்துக்கோங்க. மா, இது எடுத்து வை. பூஜா நில்லு. உங்க எல்லார்கிட்டயும் நான் கொஞ்சம் பேசணும். என்ன அண்ணி? நானும் வேலுவும் உங்க 2 பேர் விஷயத்துல ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன முடிவு? எங்க 2 பேருக்கும் என்ன? மடி, என்னம்மா இப்ப நீ எதை பத்தி பேச போற? சொல்றேன்பா. பூஜா, வினோத், இனி நீங்க எங்க கூட இருந்து கஷ்டப்படவே வேண்டாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்குன்னு இங்க பக்கத்திலே ஒரு நல்ல வீடு எடுத்து தண்ணி கொடுத்துன வைக்கலான்னு யோசிச்சிருக்கோம். இததான் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? நல்ல முடிவுதான். காசு செலவானாலும் நீ நிம்மதியா இருப்ப. அண்ணி, அண்ணி, இப்ப எதுக்கு அண்ணி தண்ணி கொடுத்தனும்? இல்ல பூஜா, இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. 2 பேருக்கும் ஒரு பிரைவசி வேணும்ல. இந்த சின்ன வீட்டுல எந்த வசதியும் வேற இல்ல. அதனாலதான் நல்ல வசதியான வீட்டை பார்த்து வச்சா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நானும் உங்க அண்ணனும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்தோம். அண்ணி, உங்ககிட்ட பிரைவசி வேணும்னு நான் கேட்டனா? இல்ல எங்களை தனி கொடுத்தனும் வைங்கன்னு நாங்க சொன்னோமா? நீ கேட்கலாட்னால எங்களுக்கு தெரியாதாமா?
நீங்க 2 பேரும் தனியா இருக்கிறது ஆசைப்பட்டீங்க. அதனால தான் அன்னைக்கு வீட்டை விட்டு போகணும்னு நின்னீங்க. அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் நினைச்சிட்டு நாங்க 2 பேரும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அண்ணே, அததானே நானும் கேக்குறேன். உங்களை விட்டு தனியா போறதுல எனக்கு சந்தோஷம்னு யாருன்னு சொன்னது?